வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசை அமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். சூரத்தில் சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை சார்ந்த 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டுவார். மேலும் முக்கிய சிறப்பு பிரிவுகளில் 2ஆம் நிலை சுகாதார சேவைகளை வழங்கும் தொழிலாளர் மாநில காப்பீட்டுக் கழக மருத்துவமனையையும் பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை திரிபுராவிற்கு செல்கிறார். இப்பயணத்தின் போது புஷ்பபந்தா அரண்மனை தங்கும் விடுதி கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் லங்காமூராவில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படையின் ராணுவ முகாமை பார்வையிடுகிறார். மேலும் மாநில மற்றும் மத்திய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தை நடத்துவார் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக பர்மா பாக்குகளை ஒரு எல்லை தாண்டிய வலை அமைப்பு இந்தியாவிற்குள் கடத்துகிறது. அதை தடுக்கும் விதமாக மிசோரம் மியான்மர் எல்லையை ஒட்டிய சம்பா என்ற எல்லை நகரத்தில் அமலாக்க இயக்குநரகம் இன்று 9 இடங்களில் பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பொய்யான ஈவே பில்கள் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி 100 கோடி ரூபாய்க்கும் மேலாக மோசடி நடந்துள்ளதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாஃப் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் நேற்று கோவாவில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பூட்டானை வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. சனிக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான வங்கதேசத்தை இந்தியா எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.